சிம்பிளாக ஹெல்த்தியாக 6 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே முறுமுறுன்னு ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீ காஃபிக்கு கூட பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி ஷேப்பில் ஸ்நாக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கொங்கு நாடு எள்ளு உருண்டை, கால்சியம் அயன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் பேசன் பக்கோடா, ரொம்ப கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கடலை உருண்டையெல்லாம் பண்ண போகிறோம். அதுவும் வெல்லத்தை வச்சு சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம். ஆந்திரா ஸ்பெஷல் காரம் கவ்வல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயிலே அப்சர்வ் பண்ணாது எதுவுமே. அதுக்கப்புறம் சோயா வச்சு நம்ம வெஜ் கட்லெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை சாப்பிட்லாம். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சானது. ஸோ இதுக்கு எல்லாம் முதல்ல மசாலா கஜ்ஜு நமக்பரா ஆறு கஜ்ஜு நிம்கியும் கூட சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் சரி, இந்த டீ டைமுக்கும் சரி, இல்லைனா தீபாவளிக்கும் சரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு மைதா 1.25 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம், அதாவது அஜ்வைன், கேரம் சீட்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு, பெருங்காயம். முதல்ல இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட ஃப்ளேவருக்கு மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா, பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் நல்ல சூடான எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும், நல்லா கிறிஸ்பினஸ் வரும். எண்ணெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அப்படின்னா என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டோ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்படி தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா மாவு ரொம்ப இலகிடும். சப்பாத்தி மாவு மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நல்லா வராது, கிறிஸ்பினஸ் வராது. ஸோ அதனால் நீங்கள் தண்ணியை கொஞ்சமாக தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 நிமிஷம் மூடி அப்படியே வச்சிடணும். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 நிமிஷம் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா மாவு தூவிட்டு நம்ம தேய்க்க போகிறோம். ஸோ இதில் தேய்க்கிறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம திக்காக தான் தேய்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பினச் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பாலக்கீரையோ இல்லை ரெட் கலருக்கு வந்து பீட்ரூட்டோ, இல்லை அப்படின்னா கேரட்டா, இல்லைன்னா டொமேட்டோ அரைச்ச பியூரி அதை கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி ஷேப்புன்னு சொல்லுவோம். இது எண்ணெயில் போடும்போது நல்லா வந்து உப்பி வரும். ஏன்னா இதில் வந்து பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் கலந்துருக்கும், அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வரும். ஸோ இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானதும் கூட. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ஒரு மூடி இருந்துன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா வாட்டர் பாட்டிலோட மூடி பண்ணிக்கலாம் வச்சு. ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து குக்கி கட்டர் இருக்கும், அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் சின்னதாக. ஸோ உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக வேணாம், பெருசாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேப் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே மாவு தூவிக்கலாம். இதே மாதிரி தான் வந்து நம்ம கோதுமையிலையும் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து கோதுமையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மைதா அளவுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நான் சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கோதுமை மட்டும் போடக்கூடாது, கோதுமையோட ஒரு சில பொருட்கள் சேர்த்தா மட்டும்தான் இந்த கிறிஸ்பினஸ் வரும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மகிட்ட கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணும்போது மட்டும்தான் அந்த முந்திரியோட ஷேப் வரும் மிடில்லையும். உங்களுக்கு ஓமம் பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓமத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எள்ளு போட்டுக்கலாம். எள்ளும் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் அப்படிங்கும்போது கொஞ்சம் லைட்டாக நுணுக்கி போட்டால் ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஓமம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ முதல்ல இதெல்லாம் வந்து நம்ம ஷேப் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ரிமைனிங் மாவு இருக்கும்.
ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப வந்து இந்த டோ மாதிரி பண்ணி இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் தேய்ச்சி. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு திரும்ப நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஸோ அதனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் போட்டு பார்க்கணும், இமீடியட்டாக வந்துடக்கூடாது மேலே அந்த சின்ன பால். அது வந்து மெதுவாக எலும்பி வரும்போது கரெக்டான ஆயில் இருக்குன்னு அர்த்தம் சூடாக. இப்போ நம்ம இதை போட்டுடலாம். எப்போவுமே லோ மீடியமில் வச்சு தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு 12 மினிட்ஸ்க்கு மேலே வந்து இது ஃப்ரை ஆகும், அதுவும் வந்து லோவில் தான். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும், அதாவது கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஷேப் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதெல்லாம் மேலே அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னு. நம்ம எண்ணெயில் போட்டோன்னா வந்து இம்மீடியட்டாக எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா வெளியே வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து கிறிஸ்பினஸ் வராது. ஸோ லோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது மட்டும்தான் உள்ளேயும் வேகும், கிறிஸ்பினஸ் வரும், வெளியும் வந்து கிறிஸ்பினஸ் வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் வரைக்கும் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலும் வந்து அந்த சத்தம் அடங்கும், அந்த டைமில் நம்ம எடுக்கலாம். ஸோ நம்ம மைதாவில் போட்டதுனால கலர் வந்து ரொம்ப வராது. ஸோ இது மாதிரி ஒரு வெளிர் மஞ்சள் நிறமாக வரும், ஒரு லைட் ப்ரௌனாக. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் தூள் போடலாம், அதுக்கப்புறம் சாட் மசாலா, நீங்கள் ஜீரகத்தூள் போடலாம், ட்ரை மேங்கோ பவுடர் போடலாம், இல்லை எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. இது சூடாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதோட ஒட்டும், இல்லைன்னா அது ஒட்டாது. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை போடுறோம். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாய் கூட சின்னதாக கட் பண்ணி போட்டு அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள் செகண்ட் பேட்சும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து மேலே ஃப்ளேவருக்காக ஸ்பைசஸ் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போடணும். சூடாக போடும்போது ஸ்டீம் வந்து அது கெட்டு போயிடும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போட்டுட்டு 1 மந்த் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஸோ நீங்கள் வந்து மைதா பிடிக்கல அப்படின்னா கோதுமையில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ராகியில் கூட பண்ணலாம். நான் ஏற்கனவே க்ரியேட்டிவ் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டியில் போட்டிருக்கேன். ராகி, கோதுமை எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 1 மந்த் வரைக்குமே நீங்கள் வச்சுருக்கலாம். 2 வாரத்துலேருந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதுக்கப்புறம் சோயா கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். நல்ல ப்ரோட்டீன் மிகுந்த ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். ஈவன் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் டீக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோயாவில் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்காது. எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் இருக்குமோ அதே மாதிரி அதோட ஃப்ளேவர்லாம் இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா மொறுமொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். 1 கப் மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு 8 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க, இல்லை 5 நிமிஷம் கூட போதும் டைம் இல்லைன்னா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் அந்த சூடான தண்ணி அதில் இறங்கும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடணும், பிழிஞ்சு எடுத்துடணும். இந்த தண்ணி இருந்தது அப்படின்னா கட்லெட் வந்து சுத்தமாகவே வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் நீங்கள் சிக்கனில் பண்ணாலும் சரி, வெஜிடபிள் கட்லெட்டும் சரி, எல்லாமே சேம் மெத்தடு தான் நான் சொல்கிற ப்ரொசீஜர். உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கட்லெட் சொதன்னு ஆகிடும். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மிக்சியில் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 இல்லை 4 கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
உப்பு தேவையான அளவு போட்டு கரகரப்பாக அரைச்சிருங்க. இதுக்கப்புறமா சோயா போட்டுக்கலாம். இதையும் நல்லா கரகரப்பாக அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கணும், அந்த உதிரியாக இருக்கணும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2 நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி போட்டிருக்கேன். மைதா இல்லைன்னா கடலை மாவு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர், வறுத்த ஜீரகப்பொடி, மஞ்சள் தூளும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் கசூரி மேத்தி கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மைதா போடுறதுக்கான ரீசன் பைண்டிங்காக தான், இல்லைனா உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு எக்கு பிடிக்க அப்படின்னா ஒரு எக்கை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் எக்கெல்லாம் இதில் வந்து போடலை. மைதாவே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதுக்கு அல்டர்னேட்டிவ்னா கடலை மாவு. ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்டிக்கியே இல்லாமல் ஒரு மாவு எடுத்து வச்சுக்கணும். டோ ரெடி பண்ணிடணும். இதுக்கப்புறமா இதை வந்து சின்ன பால்ஸாக வந்து தேவையான அளவு நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸோ கட்லெட் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெரிய பால்ஸாக பிடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு வாரம் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் வீடியோட இடையில வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிடலாம். இதான் வந்து ஹோட்டல்லையா இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி தான் ஷேப் பண்ணுவாங்க கட்லெட் அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா இந்த மாவை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஒரு ஷீட் மேலே தேய்ச்சி வச்சுட்டு ரவுண்டாக ஏதாவது குக்கி கட்டரோ ஏதாவது ஒரு மூடியோ இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிட்டா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். முதல்ல எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நான் கட்லெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இதுதான் பேஸ். அதுக்கப்புறம் பேட்டருக்கு மைதா போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவைப்பட்ட கார்ன்ஃப்ளவர் ஃப்ளேவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம். பட் நான் அதெல்லாம் போடலை. இப்போது தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும் பேட்டர், அவ்வளோதான். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, அதே சமயம் பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது எடுத்து ஊற்றுனா உங்களுக்கு அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரணும், ஃப்ளோ பண்ணுற மாதிரி இருக்கணும். டிப் பண்ணால் மட்டும் போதும். கடைகளில் இதுக்கு வந்து எக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அந்த கட்லெட் எடுத்துக்கலாம், அந்த மாவில் டிப் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அரைக்கும் போதும் சரி ப்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது அரைக்கும் போது ப்ரெட்டை 2-3 ப்ரெட்டை போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து ரஸ்க் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ், இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டு பண்ணலாம். இப்போ பாருங்கள் எப்படி வந்து நான் கையில் படாமல் கோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பேட்டரும் எதுவும் நம்ம கையில் வந்து பிசுன்னு ஒட்டாது. எப்படி ஃபோர்க்கில் எடுத்து பண்ணும்போது. ஃபோர்க் இல்லாதவங்க ஸ்பூனில் நீங்கள் பண்ணிக்கலாம். முதல்ல இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் இவ்வளோ செஞ்சு சாப்பிட முடியாது, மேக்ஸிமம் 1-2 சாப்பிட்லாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஜிப்லாக் பவுச்சில் க்ளீனான புதுசாக ஒரு ஜிப்லாக் பவுச் எடுத்துக்கோங்க. ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க, ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். நீங்கள் தேவையான அளவு டீக்கோ இல்லை குழந்தைகளுக்கு ஈவினிங் வரும்போது 1-2 நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னா பேக் பண்ணலாம், ஏர் ஃப்ரையரில் பண்ணலாம், இல்லை சும்மா ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தோசைக்கல்ல அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். டைம் இல்லைங்கிற பட்சத்தில் இப்படி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈரம் வந்து, அதாவது ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா உடனே போட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும், இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா முறுமுறுன்னு வரும், சொதனே ஆகாது. இது வந்து சின்ன டிப்ஸாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு பொருளையுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். எப்போவாவது ஒரு தடவை கொஞ்சம் அதிகமாக பண்ணும்போது நமக்கு சாப்பிட முடியல, டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் அதை அப்படியே வந்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து கிரேவிக்குள்ளே கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்.
இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கடலை எண்ணெயுமே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். நீங்கள் போடும்போது லோ ஃப்ளேமில் போட்டுறாதீங்க எந்த காரணத்தை கொண்டோ. நீங்கள் ஹை ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில் தான் வைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஈவனாக வரும், ஆயிலை அப்சர்வ் பண்ணாது. ஸோ உங்களுக்கு காட்டுற கடைசியில் நம்ம ஆயில் இருக்கும்போது கூட அது அப்படியே தான் இருக்கும். ஸோ முதல்ல போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே அது செட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எல்லாம் கலரெல்லாம் நல்லா வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு சாஸ் எடுத்துக்கலாம். க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும். ப்ளைனாகவே எல்லா மசாலாவும் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மைனோஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம். சாஸ் மட்டும் போட்டு ப்ரெட்டு மேலே இந்த கட்லெட், அது அந்த டிக்கி வந்து அது மேலே வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்திக்குள்ளே வச்சும் நீங்கள் வந்து ரோல் பண்ணி சாப்பிட்லாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஒரு குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ரை பண்ணுறது பிடிக்காதவங்க பேக்கிங் ஆர் நீங்கள் ஈவன் ஏர் ஃப்ரையரில் கூட பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நான்வெஜ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இது கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இன்கேஸ் நான்வெஜ் வந்து செய்ய முடியல, இல்லை கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் இதை வந்து உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குழந்தைகளோட டயட்டில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கப்புறமா ஆந்திரா ஸ்பெஷலாக முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். காரம் கவுளுன்னு சொல்லுவோம். இது ஸ்வீட்டும் பண்ணியிருக்கோம். போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. நான் மைதா இதில் போடலை, கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு புதுசாக ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுங்க. இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். ஓமம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நெய். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ தண்ணி ஊற்றிட்டு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அதாவது அந்த மாவு எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் செமி சாஃப்ட் மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வந்துக்குங்க. இதை வந்து பண்ணும்போது தண்ணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் பண்ணணும். ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப இலகுன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கிறிஸ்பினஸ் வராது. ஸோ இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இது வந்து மைதாலையும் பண்ணலாம். நீங்கள் ரவையே முழுசாக வச்சு பண்ணலாம். அதுக்கு ஒரு ரவை இருக்குது, அது வந்து சிரோட்டி ரவை. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாவை 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ 1 நிமிஷம் மட்டும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் பண்ண முடியலைன்னா ஒரு சப்பாத்தி கட்டையில் போட்டுட்டு நீங்கள் ரோலாக அப்படியே தேய்ச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால்ஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாது இதை செய்கிறதுக்கு. ஸோ ரேண்டமாக ரஃப்பாக அப்படியே வந்து நீங்கள் பிச்சு போட்டதுக்கப்புறமா பால் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த பாலுமே வந்து ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேப் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு மோல்டு ஒன்று இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர்க் வச்சுக்கலாம், அதுலேயும் பண்ணலாம். இல்லை டூத் பிக் வந்து ஒரு 4 டூத் பிக் வச்சுட்டு அது மேலே கூட ஷேப் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து கடையில் கிடச்சிது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கவ்வலு மோல்டுன்னு சொல்லுவோம். இது கிடச்சிதுன்னா இதில் எடுத்துகிட்டு சின்ன பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வந்து தொட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒட்டணும். இல்லை அப்படின்னா இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியால், எண்ணெயால் கிடையாது, தண்ணியால். ஸோ இதுக்கப்புறமா பாருங்கள், இது மாதிரி கையில் இது பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைப்டு மாதிரி வந்துடும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வருதுன்னு சொல்லிட்டு.
ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இந்த எட்ஜஸையும் நீங்கள் சீல் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி அழகாக வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டும் பண்ணலாம், காரம் பண்ணலாம், அதாவது ஸ்பைஸியாகவும் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஈஸி தான், சீக்கிரமாகவே பண்ணிடலாம். நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மோல்டில் நீங்கள் எண்ணெயை தடவிடுங்க. அப்படிங்கும்போது அது ஈஸியாக என்ன ஆகும்னா பிரிஞ்சு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் இதில் தேவைப்பட்டால் மிளகு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் கூட ஃப்ளேவருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர் வேணும்னா நீங்கள் பாலக்கீரையை அரைச்சி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் வரும். பீட்ரூட் அரைச்சி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிங்க்கான ரெட்டான ஒரு கலர் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளேவர் இதில் வேணாலும் கொண்டு வரலாம், நீங்கள் எந்த கலரில் வேணாலும் கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபோர்க்கில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வரும். நான் அது கூட சீக்கிரமாக வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டுறாதீங்க, என்னாகும்னா வெளியே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும், உள்ளே சொதன்னு ஆகிடும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகும். இதில் வந்து இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவரோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கோதுமையெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது அந்த கலர் சடனாக வந்துடாது, கோல்டன் ப்ரௌன் ஆகிடாது. ஸோ அந்த நம்ம மைதாவில் பண்ணுற மாதிரியே அந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் இதை ஏற்கனவே நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ இதில் நான் ஆட் பண்ணல, பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் சத்தெல்லாம் அடங்கிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு, நமக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, அதுக்காக ரொம்பவும் பேர்ன் ஆகலை. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் கொஞ்சம் நெஞ்ச ஆயிலும் அதில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம கறிவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி போடுவோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேவருக்காக தான். இந்த காரம் கவுளு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும் அடுக்கடுக்காக. இதில் வந்து 2 விஷயம் மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவு ரெடி பண்ணுறது அது ரொம்ப சிம்பிள். ஃப்ரை பண்ணுறது மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் டக்குன்னு பண்ணிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். சிம்பிளான கடலை மாவில் ஒரு முந்திரி பக்கோடா எப்படி வந்து டீ கடை ஸ்டைலில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் கொடுக்கலாம். இல்லை டீக்கும் நீங்கள் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், முந்திரி 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பெருங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் பிடிக்காதவங்க ஃபெனல் போட்டுக்கோங்க, அதாவது சோம்பு. முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து குறைவான குவான்டிட்டியில் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா 3 பேர்த்துக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கடலை மாவு 1/2 கப் போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கியாக இருக்கும். ஓவராக ஸ்டிக்கியாக தண்ணி மாதிரியே இருக்காது. ரொம்ப பர்ஃபெக்டாக மெது பக்கோடா ஸ்டைலில் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கோடா அப்படிங்கிறது வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸோட வரும். தேவைப்பட்டால் இதில் நீங்கள் வெஜிடபிள் போட்டுக்கலாம். கேரட், பீட்ரூட், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். கீரை பக்கோடா பிடிக்குன்னா. ஸோ இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கடலை மாவு மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி ராகியில் பண்ணலாம். ராகி போட்டு கடலை, நெடக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போட்டும் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் அப்படிங்கிறது சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் கடலை எண்ணெயிலும் பொரிக்கலாம், தேங்காய் எண்ணெயிலையும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம்.
நான் வந்து இந்த எண்ணெயில் பொரிக்கும்போது நமக்கு அந்த கடலெண்ணெயோட ஸ்மெல்லெல்லாம் வராது, கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு போடும்போது ஹை ஹீட்டில் வச்சேன், அதுக்கப்புறம் மீடியமில் வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும். ரொம்ப நீங்கள் லோவில் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா, லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு போடும்போது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது கிறிஸ்பி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது வந்து நீங்கள் சீக்கிரமாக எடுத்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் விட்டு தான் நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னா அது நல்லா ஃப்ரை ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டீயோட டைரெக்டாக எடுத்துக்கலாம். குழந்தையிலே கொடுக்கும்போது கொஞ்சம் சட்னியோ இல்லை வந்து புதினா கொத்தமல்லி சட்னியோ போட்டு கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாஸோட கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இது கொடுக்கலாம். எப்போவாவது ஒரு நாள் ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுல தப்பு இல்லை. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை, ராகி, கொங்குநாடு கிராமத்தில் ராகி, பொட்டுக்கடலை, கொஞ்சம் கடலை மாவு வச்சு ஒரு பக்கோடா பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கால்சியம் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ் தான். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற எள்ளு உருண்டை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பட்டியில் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் இரும்புச்சத்து, கால்சியம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். முதல்ல கருப்பட்டி எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இந்த கருப்பட்டி சிரப் வந்து முதல்ல காய்ச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பாயாசம், அதுக்கப்புறம் லட்டெல்லாம் செய்யும்போது நம்ம அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வந்து ஒரு பிசு பிசு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீக்லி 2 டைம்ஸ் நம்ம லட்டோ ஏதாவது பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல அரை கப் பொட்டுக்கடலையை கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ளே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் ஆனது. ஸோ ரொம்ப நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ண வேணாம். அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறமா சிவப்பு அவல், அது இல்லைன்னா நீங்கள் வெள்ளை அவல் கூட போட்டுக்கலாம். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, எள்ளில் இருக்க அந்த ஆயில் தன்மையை வந்து இது எடுத்துக்கும். அதனால் லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஹெல்த்தியானது கூட. சிவப்பரிசி அவல் அப்படிங்கிறது கிடச்சிதுன்னா இதை வாங்கி பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வெள்ளை அவல். இப்போது எள்ளு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு நான் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பண்ணும்போது நல்லா வெடிக்கும். ஸோ எள்ளு ரோஸ்ட் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் நல்லா வெடிக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகிடும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். முதல்ல பொட்டுக்கடலையே அவளையும் போட்டு தான் நம்ம அரைக்கணும். எள்ளு போடக்கூடாது. எள்ளு அதுக்கப்புறம் போட்டு அரைக்கணும். எள்ளு வந்து போட்டதுக்கப்புறமா 50 செகண்ட்குள்ளே அரைச்சி முடிச்சிடுங்க. இல்லை அப்படின்னா எள்ளுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு 2 ஏலக்காயை இதுலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க. ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒரு மாதிரி பட்டர் மாதிரி ஆகிடும், பீனட் பட்டர் மாதிரி. ஸோ அப்படி ஆகக்கூடாதுங்கிறது தான் நம்ம பொட்டுக்கடலை அவலெல்லாம் போட்டிருக்கோம். அப்படி இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப நேரம் பண்ண வேணாம், அரைச்சிட்ருக்க வேணாம். இப்போ முதல்ல நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல சூடான கருப்பட்டி பாகு கிட்டத்தட்ட ஒரு அரை கப் ஊற்றலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஒரேடியாக எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது. அதே சமயம் பாகு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து நல்லா வந்து பொங்கி வர அளவுக்கு திரும்ப கொஞ்சம் காய்ச்சிட்டு தான் இதில் ஊற்றணும். இதுலேயே எல்லாமே நல்லா வெந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ கையில் பிடிக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம். நீங்கள் வந்து இது பிடிக்கும்போது கொஞ்சம் கையில் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் டைம் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா
ரொம்ப பெர்ஃபெக்டாக நல்லா ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெல்லமெல்லாம் பண்ணுறத விட கருப்பட்டியோட டேஸ்ட் ரொம்ப யூனிக்காக இருக்கும், ஹெல்தியானது கூட. இந்த எள்ளு உருண்டை நீங்கள் வெள்ளை எள்ளுலையும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து போட்டு பண்ணலாம். முந்திரி, நிலக்கடலை, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வால்நட் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்தியான கடலை உருண்டை. சாக்லேட்டுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சானதுன்னு சொல்லலாம். இதுதான் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. அதுவும் வெல்லம் வச்சு பண்ண போகிறோம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். நல்ல எனர்ஜியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் நிலக்கடலை எடுத்துகிட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப ப்ரௌன் ஆகிடாது. இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதனோட தோல் எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தோல் எடுக்கணும். இப்படியும் தோல் எடுக்கலாம் கையிலேயே, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தோல் வந்துடும். இது ஆறுறதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வெல்லம் ரெடி பண்ணணும். ஏற்கனவே துருவி வச்ச வெல்லம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகு வெல்லம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 3/4 கப் தேவைப்படும். அதாவது 1 கப் நிலக்கடலை அப்படின்னா 3/4 கப் நம்ம போட்டாகணும் வெல்லம். கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எல்லாத்துக்குமே அதே அளவு தான். ஆனால் பொரி அப்படிங்கும்போது 3 கப்புக்கு 1 கப் வெல்லம் போடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து குப்பை இல்லாத வெல்லமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக போடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வடிகட்டி போடணும். 3/4 கப் வெல்லம், அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். லோ மீடியம் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஹாட் பால் மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த கடலை உருண்டை சொதன்னு இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரு தட்டை தண்ணி வச்சுட்டு எடுத்து விட்டு பாருங்கள், ஒரு பால் மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும். இதே ஒரு தட்டில் வந்து எடுத்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், டன்னுன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி இப்போது நிலக்கடலையை போட்டுடலாம். இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். எல்லாமே தனித்தனியாக வந்துடும். வேகமாக பண்ணணும். தேவைப்பட்டால் இதுலேயே கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். அது ஆப்ஷனல் தான். இவன் நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்து கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ 2க்கு அந்த நிலக்கடலை கடையில் அந்த நூல் மாதிரி வரும். அப்படி வந்துன்னா பர்ஃபெக்டான வெல்லம்னு அர்த்தம், பாகு வெல்லம். இப்போது இது ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம கையில் நெய் தடவிட்டோ இல்லைனா அரிசி மாவு தடவிட்டோ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இது ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தனித்தனியாக போயிடும், நமக்கு உருண்டை பிடிக்க வராது. ஸோ உங்களுக்கு ட்ரையான மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா திரும்ப அந்த வெல்லம் எல்லாம் உருக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிருக்கலாம். அதாவது என்னென்னா நீங்கள் பதம் தப்பாயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன், பதம் தப்பாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே தூக்கி போட்டுற வேணாம். இது மாதிரி பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக திரும்ப உருண்டை பிடிக்க வரும். அப்படி இல்லைன்னா கூட ரொம்ப ட்ரை ஆகி கெட்டி ஆகிடுச்சுன்னா மிக்சியில் போட்டுட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா 2 சுற்று விட்டாவே நல்லா வந்து ஒரு லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நல்ல ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே கையில் பிடிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் கடைசி வரைக்குமே அது பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே கீழே வெல்லம் இருக்கும் தெரியும். ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி நமக்கு இன்கேஸ் வந்து கடைசி ஆக ஆக ட்ரை ஆகிடுச்சுன்னா திரும்ப லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். இதுலேயே வந்து நான் பொட்டுக்கடலை உருண்டை வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ், வீடியோஸோடு இருக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு.